நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்கணம் மிதன ராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 4ஆம் ராசியான கன்னி ராசின்னு பதிவாகும். இந்த கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர சார வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் மிதன லக்கணம் மிதன ராசிக்காக அந்த பதிவு பார்க்கணும்னு அப்படி கிடையாதுங்க. மிதன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை குரு புத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கண பாவக ரீதியாக 100% உங்களுக்கு அப்படி பலன் ஒத்து வரும். நீங்கள் அப்படி பலனை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை கோடி திசா புத்தின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசைங்க. ஓகேங்களா? புத்தி பார்த்தீங்க எத்தனை கோடி புத்தி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் 7 கோடியவன் 10 கோடியவன் புத்திங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்குன்னா ராகு திசை 18 ஆண்டு காலம் செயல்பட்டு இருப்பாங்க. அப்போ ராகு திசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வருடமும் 3 மாதமும் 6 நாட்கள் வரைக்கும் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர கன்னி ராசியான அதில் என்ன 4ஆம் பாவம் கன்னி ராசி இன்னும் நட்சத்திர சாரம் பார்த்துடலாங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குதுங்க. உத்திரம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அஸ்தம் 1 2 3 4 பாதம் இருக்கும். சித்திரை 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 9 பாதம் இருக்கும். இப்போ உத்திரம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் பயிற்சி என்ன பலன் அளிக்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 7 அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது புத்தி பார்த்தீங்கன்னா 7 கோடி 10 கோடி பாதகாதி புத்தி இல்லைங்களா? அப்போ ஒரு 4ஆம் இடத்துல வராரு. ஓகேங்களா? அப்போ இந்த 4 சம்மந்தப்படுது, 3 சம்மந்தப்படுது. அப்போ 7 10 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திருமணத்துக்காக நம்ம வந்து வலியுறுத்துறதுக்காக நம்ம வந்து முயற்சிகள் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ இந்த மாதிரி அதாவது தாய் மூலியமாக தாய் வழி உறவெல்லாம் நம்ம வந்து பெண்ணை பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண். ஓகேங்களா? அவங்களும் நம்மளுடைய கடத்தத்தை நம்ம தேடுவோம். ஓகேங்களா? அப்போ தாயார் மூலியமாக நம்ம கடத்தை தேடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா விட்டக்கூட தொட்டக்கரை போன ஜென்மத்தில் விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கிறது தான் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒன்று சேருவாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் தொழில் இடம் மாற்றி அமைக்கிறது, தொழிலை மாற்றிக்கிறது. ஓகேங்களா? ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழில் விட்டுட்டு வேறு தொழிலுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது, இல்லை அதே தொழில் நம்ம நீண்ட தூரம் நம்ம பயணிக்கிறது, சிறு முயற்சி பண்ணி அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகிறது, இதில் கூட்டு தொழில் பண்ணுறது. அப்போ பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மனைவிகிட்ட தொழில் ஒப்படைக்கிறது. ஓகேங்களா? மனைவி நீங்களும் சேர்ந்து பண்ணுறது. இந்த மாதிரி சமூகத்தில் மாற்றி ஒரு புது தொடர்பில் நம்ம புது வளர்ச்சி நம்ம பயணிக்கிறது. ஓகேங்களா? இது மூலிமா இளைய சகோதரிகளை இதில் இழுத்து போட்டு செய்கிறது, அவங்களோட படிப்புக்கு செலவுப்படும், அவங்களோட முயற்சிக்கு நம்ம வந்து உதவி பண்ணி நம்ம மேல் நோக்கி கொண்டு போகிறது. இந்த மாதிரி பல விஷயம் நடக்குங்க. எவ்வளோ சொல்லலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்தம் சாரத்தில் உங்களோட புத்திநாதனாகி குரு பகவான் என்ன பலனாளி போய் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க, 4 சம்மந்தப்பட்டு 2 சம்மந்தப்படுது, அதே மாதிரி 7 10 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அதாவது பார்த்திங்கன்னா தாயார் ஒற்றி அவங்க பேச்சை கேட்டோம்னா நமக்கு சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு என்னென்ன நம்ம செயல்பட்டுருக்குங்க. நம்ம அதாவது கூட்டு தொழில் மூலிமா வருமானத்தை ஈற்றி நம்ம பிழைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் அமைச்சிக்கலாமா அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வண்டி வாகனத்து மூலியமாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அதை வாடகை விட்டு நம்ம வந்து லாபம் பெறுறது, அது பிழப்பு நடத்துறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு வாசல் வாடகை விட்டு பிழைக்கிறது. ஓகேங்களா? சிலது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கல்லூரி நடத்தி நம்ம ஒரு கூட்டாக செயல்பட்டு ஒரு கல்லூரி நடத்தி நம்ம வாழ்வாதாரத்தை இது பண்ணிக்கிறது, வாழ்வாதாரத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி காரணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு பாயிண்டப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும். அது ஒருங்கிணைஞ்சு செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் வருமானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அவ்வளோ சம்பாதிச்சுன்னு பங்கீடு ஒரு வாக்குவாதங்கள் வருங்க. ஓகேங்களா? அப்பப்போ நம்ம கணக்கு வழக்கு பார்த்து அப்பப்போ நம்ம உண்டானதை கரெக்டாக சொல்லிட்டோம்னாக்கா பெருசாக நம்ம இக்கு வைக்காதுங்க. கரெக்டாக இல்லை காய் நோக்கி போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் எல்லாத்துலையும் பார்த்து உஷாராக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாயாரோட மனைவி இடத்துல இடத்துல நம்மளுக்கு சின்ன இக்குகள் பிரச்சனை வரும். கூட்டு தொழிலும் சின்ன பிரச்சனை வருங்க. அனைத்து நம்ம பார்த்து உஷாராக சூதனமாக தான் போகக்கூடிய கட்டாயம் ஏற்படுங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாரம் இருக்குதுங்க, சித்திரை சாரம். ஓகேங்களா? அப்போ சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் பயணிச்சு என்ன பலன் அளிக்க போகிறோம் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 4 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? 4 சம்மந்தப்பட்டு 6 11 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அது மேலே 7 10 பயணிக்கிறாங்க.
அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு வண்டி வாகனத்துக்கு மூலிமா கடன் வாங்குறது, ஆசைப்பட்டு நம்மளோட ஆசை நிறைவேறத்துக்காக நம்ம கடனை வாங்குறது. ஓகே, மூத்த சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவைக்கு அவங்க வீட்டுக்கோ வண்டிக்கோ வாகனத்துக்கோ நம்ம உதவி பண்ணுறது, நம்ம நண்பர்களுக்கு அதே மாதிரி உதவி பண்ணுறது, தொழிலுக்கு உதவி பண்ணுறது, அவங்களோட வீடு வாகனத்துக்காக நம்ம உதவி பண்ணுறது, படிப்புக்காக செலவினம் பண்ணுறது, உதவி பண்ணுறது. ஓகேங்களா, இதெல்லாம் சரி. இது யாருக்கு ஜாமீன் போகிறதோ முன்னே நிற்கிறதோ வாக்குறுதி கொடுக்குறதோ முன்னே கொடுக்காம இருந்தீங்கன்னா ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாய்மாமோட ஆசை நிறைவேற்றுறது, நம்ம வளர்ப்பு தாயோட ஆசை நிறைவேற்றுறது, நம்ம சுற்றி இருக்கிற ஆட்களோட ஆசை நிறைவேற்றுறது, அதுக்காக நாம் பயணிக்கிறது. ஓகேங்களா, அதுக்குண்டான விரையும், அதுக்குண்டான செலவு வேணும், அதுக்குண்டான ஒரு கை மத்து வாங்குறது, கொடுத்தல் வாங்குறது பிடிக்கிறது, இது அனைத்தும் இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க. சிறப்புன்னு ஃபாலோ பண்ணி போய் சிறப்புன்னு வாழ்வு. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.